நிறைய பேர் வந்தாலும் டெய்லி வாங்கி அழிச்சு வைக்கலாம். எங்களுக்கு வாரத்துக்கு 2 நாள் தான் வந்து வைக்கணும். அதனால அவங்க வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு இல்லை வெளியில் வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு ஒரு வாரத்துக்கு சேர்த்து வாங்குவோம். நான் ஜென்ரலாக கிராமத்தில் நீங்கள் வந்து 4 நாள் 5 நாளுக்கு சேர்த்து காய்கறி வாங்க மாட்டாங்க. அன்னைக்கு காய்கறி அன்னைக்கு வாங்குவேன். இங்கே இந்த மாதிரி கிடைக்காததுனால சேர்த்து வச்சு வாங்குவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த ஒரு வாரம் அடுத்த சனிக்கிழமை வர வரைக்கும் அதை காப்பாற்றி அவங்க முள்ள சமைச்சு சாப்பிடணும். அதனால தான் கூட நிறைய ஆர்டர் கொடுத்து ஸோ 20 பேர் முதலே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அதை தவிர வந்து அங்கே வச்சிருக்கோம் வரவங்க மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, யாரும் தொட முடியாது இப்போ. பாத்தீங்களா ரிமோட் ஆக்சுவலி மந்த்லி பிளான். ஓகே மந்த் ஆகஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே ஓகே ஆகஸ்ட் எல்லா வாரத்துக்கும் அங்க வரும். அது வந்து வெள்ளரிக்காய் கீரைக்காய் வெள்ளரிக்காய் அங்க மேக்ஸிமம் விரும்புறது இங்க இருக்கிறது வந்து எல்லாமே நாட்டு நாட்டு ரகம்னு சொல்ல முடியாது. நாட்டு வெரைட்டி ப்ரிஃபர் பண்றோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த மாதிரி சொல்றோம். விவசாயிங்க போட்ட இப்போ அந்த பாவக்காய் கூட இது நாட்டு இது கிடையாது, இது வந்து ஹைபிரிட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாட்டு காய்கறியா நாட்டுக்காய்னாக்கா மெலிசா இருக்கும். நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்காவது சப்ளை பண்ணி பார்த்துறோம். கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய்லாம் இது பரவாயில்ல. இது ஒரு நாட்டு நேட்டிவ் வெரைட்டி. அது ஸ்ரீனி தெரியுமா? ஆமாம், முள்ளு கத்திரிக்காய். இது இளவம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு. இது இளம்படிக்காய். நெக்ஸ்ட் நான் சீட் சப்ளை பண்ணிடுறேன், கவலைப்படாது. இது நாட்டுக்காய். அது வந்து ஏதாவது ஒரு ஐட்டமாவது இந்த இடத்துக்கு இளம்படிக்காய்னா அனுப்பிடலாம். எல்லாம் அனுப்பிதான். முதல்ல நீ சாப்பிட்றது வழி பண்ணிக்க, அதுக்கப்புறம் அனுப்புறத பத்தி யோசி. ஐடியா பண்ணி சொல்லுங்க. வந்து அது ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருள், ஆனா எங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறது.